Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயத்தில் காலை 6 மணி முதல் சிறப்பு தரிசனம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரம். வணக்கம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களது 2ஆம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் தற்பொழுது வருகை புரிந்து வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆலயத்தில் குரு பூஜை, இசை கச்சேரி, அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் அதிக அளவு தற்பொழுது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். குரு பூஜைக்கு முன்னதாகவே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் சிலையில் இருந்து தேமுதிக அலுவலகம் வரை அமைதி பேரணி என்பது நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு காவல்துறை இந்த அமைதி பேரணிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அமைதி பேரணி முழுவதுமாகவே சிசிடிவி கேமரா கண்காணிப்பு பதிவு செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. பேரணி நடைபெறும் பொழுது எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக பேரணி முழுவதுமே வீடியோ பதிவு செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. காலை முதலே தொண்டர்கள் அதிக அளவு வருகை புரிவதன் காரணமாக தேமுதிக அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு பூஜையில் கலந்து கொண்ட திமுக, அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைய தினம் நேரடியாக வருகை புரிய இருக்கிறார்கள். முன்னதாக காலை 6 மணி முதல் அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தற்போது தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சரியாக 8 மணிக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் இங்க வர இருக்கிறார். அதற்கு பிறகாக அமைதி பேரணி தொடங்க இருக்கிறது. அமைதி பேரணிக்கு பிறகாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருப்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை புரிய இருக்கிறார். அதற்கு பிறகாக மற்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயத்தில் காலை 6 மணி முதல் சிறப்பு தரிசனம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, வெங்கட்ரமணன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.